செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பெயர் புகைப்படம் இல்லாமல் பாமக பேனர் அமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக மக்கள் உரிமை மீட்பு நடைபயணத்தை இன்று மாலை துவங்குகிறார். 10 கொள்கைகளை வலியுறுத்தி திருப்போரூர் முருகன் கோவிலில் இருந்து இன்று மாலை 5 மணிக்கு இந்த நடைபயணமானது தொடங்க உள்ளது. தொடர்ந்து சாலையில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்தபடியும் ரவுண்டேனா பகுதியில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொள்ள உள்ளார். இதற்காக அன்புமணி வரும் வழி நெடுக்கிலும் பேனர்களானது கட்சி கொடிகளும் வைக்கப்பட்டுள்ளது. நேற்று பாமக நிறுவனர் ராமதாஸ் நடைபயணத்தில் கட்சி கொடி மற்றும் தனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று கூறியிருந்த நிலையில் நடைபயணத்தை மேற்கொண்டால் வட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்படும் என டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டதாகவும் தெரிய வந்தது. இந்நிலையில் திருப்பூரில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து பேனர்களிலும் ராமதாஸ் என்ற பெயர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக அன்புமணி என்ற பெயர் மட்டுமே இந்த நடைபயணத்தில் பேனர்களில் போடப்பட்டுள்ளது. கட்சியின் கொடியை பயன்படுத்தக்கூடாது என ராமதாஸ் தெரிவித்திருந்த நிலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வழிநெடுக்கிலும் கட்சி கொடிகள் நடப்பட்டுள்ளது. மேலும் பேனர்களில் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி, முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ கே மூர்த்தி உள்ளிட்டோரின் புகைப்படங்கள் இடம்பெறவில்லை. அன்புமணி மற்றும் ராமதாஸ், சௌமியா அன்புமணி மற்றும் கட்சி நிர்வாகிகளின் புகைப்படங்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.